قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يحب المقسطين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم والجهاد ماض منذ بعثني الله إلى أن يقاتل آخر أمتي الدجال صدق رسول النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சட்ட பாதுகாப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர்களே, நீதிபதிகளே, இங்கே வந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, பல்வேறு மஹல்லாக்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரியோரே, சட்ட பாதுகாப்பு கருத்தரங்கு என்ற அடிப்படையில் அதாவது தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதிலே தொடர்ந்து அவர்கள் தீர்ப்பு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளாகவே அவை இருக்கின்றன. அதாவது 1985 ஆண்டு ஷாபானு வழக்கில் இருந்து நாம் பார்க்கின்ற போது அண்மை காலம் இப்பொழுது ஜூன் 25, 2026 ஒருவர் முஸ்லிம் ஆகி அவர் பிசி சர்டிபிகேட் கேட்பதற்காக சென்ற நேரத்தில் அது மறுக்கப்பட்டு அது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அவர் நீதிபதி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு கன்வெர்ட்டாக ஆகக்கூடிய ஒரு முஸ்லிம் அவர் பிசி சர்டிபிகேட் கேட்க முடியாது, அவர் ஒரு முஸ்லிம் மட்டும்தான். என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல ஜாதி என்பது கிடையாது. அந்த அடிப்படையில பிறப்பால் ஒருவர், அதாவது பிறந்த நேரத்தில் அவர் ராவுத்தர் அது மாதிரி இருக்கலாம், ராவுத்தர் லெப்ப மரக்கார்னு இருக்கலாம். ஆனா ஒருவர் கன்வெர்ட் ஆகும் போது அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் மாற மாட்டார், ஏன்னா ஜாதி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் கேட்பது சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்த ஜிஓ 2024 ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருந்த அந்த ஜிஓவையும் இதற்கு முரணானது என்று அதையும் ரத்து செய்திருக்கின்றார். என்றால் இது சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது புதிதாக யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல புதிதாக யாரும் எந்த மதத்திலிருந்தும் மாற முடியாது, மாறி அவங்க பிசி சர்டிபிகேட் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி விட்டார் அந்த நீதிபதி. அந்த நீதிமன்ற அமர்வு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது மாதிரி நம்ம பல்வேறு தீர்ப்புகளை நம்ம பார்க்கிறோம். ஷாபான் வழக்கில் இருந்து, அதன் பிறகு ஹிஜாப் வழக்கு, அதன் பிறகு கேரளாவிலே உள்ள ஆதியா என்ற பெண்மணியுடைய வழக்கு, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கின்ற போது வக்ஃபு சொத்துகளிலே, வக்ஃபு அந்த நிர்வாகத்துல முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்க்கக்கூடிய வழக்கு, இது போன்ற ஏராளமான வழக்குகள், அந்த தீர்ப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கின்ற போது எல்லாமே முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான தீர்ப்புகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 21 சட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதனுடைய முன்னோட்டமாகவே இந்த கருத்தரங்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் எல்லோருக்கும் சமமானது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சட்டம் யாருக்கும் வளைந்து கொடுக்காது. அந்த சட்டங்களை சரியான முறையிலே பாதுகாப்பது நீதிபதிகள், வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் அதிலே பங்குண்டு என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதனுடைய முன்னோட்டமாக இங்கே கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த ஹாதியா வழக்கிலே நாம் பார்க்கின்ற போது, அதாவது கேரளாவிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு.
அகிலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து ஏற்றுக்கொள்கிறார். மார்க்கத்தை படிக்கிறார், பல்வேறு புத்தகங்கள் வாயிலாக படிக்கிறார், படித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு தன்னுடைய இந்த மார்க்கத்தினுடைய தெளிவு இன்னும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிமை திருமணம் செய்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அவர் ஒரு முஸ்லிமை திருமணம் செய்து கொள்வதற்காக தேடுகிறார். அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள் மூலமாக பழக்கமான ஒருவர் ஜபீன் என்பவர் அவருக்கு அறிமுகமாகிறார். அவர் மூலம் இஸ்லாத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அவர் திருமணமும் செய்து கொள்கிறார். ஆனால் இந்த திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணுடைய தந்தை, அதாவது ஹாதியா என்ற பெண்ணுடைய தந்தை கேரள உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார். அப்படி வழக்கு தொடுத்த பிறகு அவர்கள், அதாவது இந்த நிக்கா செல்லாது என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கோருகிறார். ஏனென்றால் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை நிர்பந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று அவர் அங்கே வழக்கு தொடுத்திருக்கிறார். அதனால அங்கு நீதிமன்றம் அது போன்றே தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, இந்த நிக்கா செல்லாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது அவர்கள் தொடர்ந்து மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார்கள். அப்படி வழக்கு தொடுக்கின்ற போது அங்கே அவர்கள் எல்லா வழக்கினுடைய எல்லா விசாரணைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகு அங்கே நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார். அதாவது ஒரு பருவ வயது அடைந்த ஒரு பெண் எந்த மார்க்கத்தையும் பின்பற்றுவதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு. அதே போல ஒரு பெண் பருவம் அடைந்த மேஜரான ஒரு பெண் தான் விரும்புகின்ற எந்த ஒரு ஆடவனையும் திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில இதுல எந்தவித நிர்பந்தமும் ஏற்படவில்லை. எனவே அந்த பெண்ணுடைய நிக்கா செல்லும் என்று அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. ஆக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் ஒரு தீர்ப்பை நாம் அடைய முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, இது மாதிரி பல்வேறு வழக்குகள், இன்னைக்கு நிறைய வழக்குகள் தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுல இந்த அதாவது வக்ஃபு போர்டு அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக இணைக்கக்கூடிய ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது நிலுவையில இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. அப்ப அதுக்கு முன்னாலேயே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அதுபோல வக்ஃப் போர்டுல அங்கே உறுப்பினர்களை, முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை நியமித்து அறிவிப்பும் செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய சூழ்நிலை இருக்குது. ஆக மற்ற, அதாவது முஸ்லிம் அல்லாத இந்துக்களுடைய அந்த அறநிலையத்திலேயோ மற்ற அறநிலையத்திலேயோ முஸ்லிம் அல்லாதவர்களை யாரும் சேர்க்கிறது கிடையாது. அதாவது அவங்க அந்தந்த நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள், அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது முஸ்லிம்களுடைய வக்ஃப் போர்டுல மட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்பது நியாயத்திற்கு அப்பாற்பட்டது. எனவே அது அநீதியான ஒரு தீர்ப்பு என்பதை, அநீதியான மசோதா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் அதிலே இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, வல் ஜிஹாது மாலின் முந்து பாசனி அல்லாஹ் இலா அன் யுகாத்தில் ஆகிர் உம்மத்தி அத்-தஜ்ஜால். என்னை இறை தூதராக அல்லாஹ் அனுப்பியதிலிருந்து கடைசி சமுதாயம், என்னுடைய கடைசி சமுதாயத்தினுடைய கடைசி ஆள் தஜ்ஜாலை கொல்லுகின்ற வரை ஜிஹாத் என்பது, போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம போராடித்தான் நம்முடைய அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், போராடித்தான் உரிமைகளை பெற வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நாம் போராடி பெற்றிருக்கின்றோம், எத்தனை தீர்ப்புகளை போராட்டத்துக்கு பிறகு கிடைத்திருக்கிறது, நீதி கிடைத்திருக்கிறது. ஆக நாம் கடைசி வரை நம்புவது நீதிமன்றத்தை தான். எனவே நாம் முதலில் உயர் நீதிமன்றம், அதன் பிறகு உச்ச நீதிமன்றம், அதுவும் நமக்கு தீர்ப்பு கொடுக்காத போது மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம், உச்ச நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்யலாம். அந்த அடிப்படையில இப்படியாக மேல்முறையீடு செய்து கடைசி வரை அந்த நீதியை பெறுவதற்காக, நமக்கு சாதகமான தீர்ப்பை பெறும் வரை போராட வேண்டும்.
அதற்காக நாம் தொடர்ந்து போராட்ட களத்திலே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அத்தகைய அந்த அதாவது போராடக்கூடிய அந்த திறனையும் ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இறுதி வரை போராடி வெற்றியை பெறுவதற்கும் நமக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கும் ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அதாவது முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், தலித்துகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு நாமும் போராடுவோம், அவர்களும் நம்மோடு சேர்ந்து போராட வேண்டும். ஆக அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து போராடுகின்ற போதுதான் உண்மையான அந்த தீர்ப்பை, நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற முடியும். அத்தகைய நல்வினையை, ஒத்தகைய நல் வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.